உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் தலித் மக்கள் மீதான தாக்குதல் என்பது அன்றாட செய்தியாக மாறியிருக்கிறது. இன்று தீக்கதிரிலே ஒரு செய்தி படித்தேன். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்துல ஒரு கிராமத்தில் சதீஷ் பாண்டி என்ற பட்டியலினத்தை சார்ந்த பல்லர் சாதியை சேர்ந்த இளைஞரை தேவர் சாதியை சேர்ந்த மனோஜ் என்ற கும்பல் தாக்கியிருக்கிறது. இந்த தாக்குதலை மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். என்ன நடந்துச்சு? சதீஷ் பாண்டியும் அவருடைய நண்பர் ராமரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம், ஐயம்பட்டி திருமண மண்டபம் அப்படிங்கிற இடத்துல அந்த தெரு முனையில தேவர் சாதியை சேர்ந்த மனோஜ் என்ற இளைஞரும் இன்னும் மூவரும் அவங்க வண்டியில வராங்க. முனையில வேகமா வந்ததுனால கீழே தடுமாறி விழுறாங்க. உடனே சதீஷ் பாண்டி கேட்கிறாரு, ஏன் தெரு முனையில இவ்வளவு வேகமா வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பல்லர் சாதியை சேர்ந்த நீ ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த என்ன கேள்வி கேட்கலாமா அப்படிங்கிறதா அந்த இளைஞர்கள் நீ எந்த ஊருன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் உடனே என்ன சொல்றாருன்னா, நான் பாறைப்பட்டி கிராமத்தை சேர்ந்த இளைஞன் அப்படின்னு சொல்லி சதீஷ் பாண்டி சொல்றாரு. சொன்ன உடனே சாதி பேரை சொல்லி முதல்ல திட்டுறாங்க, அதுக்கு பிறகு அடிக்கிறாங்க. அடிக்கிறது மட்டும் இல்லாம தன் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களை ஃபோன் செய்து வரவழைத்து ஒரு 8-9 பேர் சேர்ந்து அவர் மீது கொடூரமாக தாக்குதல் செய்யறாங்க. இந்த தாக்குதலை வீட்டில் சொல்லாம மறைக்கிறாரு சதீஷ் பாண்டி. பயந்து வீட்டில் சொல்லலை. ஆனால் இந்த தாக்குதல் எப்போ நடக்குது? மே 11ஆம் தேதி தாக்குதல் நடக்குது. மே 12ஆம் தேதி வீட்டில் இவருக்கு ரத்த வாந்தி வருது, உடல்ல அதிகமான உபாதைகள் ஏற்படுது. உடனே ஒரு தந்தை தவமணி பயப்படுறாரு. என்ன ஆச்சு என்னன்னு விசாரிக்கும் பொழுதுதான் சதீஷ் பாண்டி உண்மையை சொல்றாரு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது. என்ன கொடூரம் அப்படின்னு சொன்னா, இந்த புதுப்பட்டி போலீஸ் நிலையம் என்பது தாக்கியவர்கள் மீதும் தாக்கப்பட்டவர்கள் மீதும் சேர்ந்து வழக்கு போடுது. இவ்வளவு அயோக்கியத்தனம் யோசிச்சு பாருங்க. தாக்கிய மனோஜ் அந்த கும்பல் மீதும் வழக்கு போட்டிருக்காங்க. இன்று வரை கைது செய்யப்படல. ஆனால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட பல்லர் சாதியை சேர்ந்த சதீஷ் பாண்டியன் மீதும் அவர் நண்பர் மீதும் கொலை குற்றத்திற்கான வழக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க. இது எதை காட்டுது? நீங்க தலித்துகள் நீங்கள் காவல் நிலையத்துக்கு புகார் தெரிவித்தால் உங்கள் மீது நாங்கள் வழக்கு போடுவோம், நீங்க காவல் நிலையத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத அதை காட்டுது. குறிப்பா அவர் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது 3 போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சதீஷ் பாண்டியை பார்த்து, நீ சொல்றதெல்லாம் பொய், உன் மேல கஞ்சா வழக்கு போட்டுருவோம், முதல்ல ஓடிடு அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. யாரு? போலீஸ். இதெல்லாம் அயோக்கியத்தனம். ஒரு தவறு நடக்குது என்றால் அதை தட்டி கேட்க வேண்டிய போலீஸ் யாருக்கு துணை போகுதுன்னா ஆதிக்க சாதி கும்பலுக்கு துணை போகுது. அப்ப சதீஷ் பாண்டி மீதும் அவர் நண்பர் மீதும் போட்ட இந்த கொலை குற்றச்சாட்டுகளை வழக்குகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மனோஜ்குமாரும் அவருடைய சாதியை சேர்ந்த தேவர் சாதியை சேர்ந்த 9 பேர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும். இதற்கு துணையாக இருக்கக்கூடிய இந்த புதுப்பட்டி போலீசார் மீதும் SC/ST வழக்கு போட வேண்டும் என்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் இன்று குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அதிகார கழகமும் நாங்கள் அதை தான் சொல்கிறோம். இந்த வழக்குகளை உடனடியாக திரும்ப வாங்கணும். இந்த போலீஸ் துணை போகக்கூடிய போலீஸின் மீது வழக்கு போடணும். இது ஒரு சம்பவம் 2 சம்பவம் அல்ல. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? யார் பாதிக்கப்படுறார்களோ அவர்கள் மீதே வழக்கு போடப்படுது. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த போலீஸ் யாருக்காக செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. அப்ப போலீஸும் தண்டிக்கப்படணும் இந்த மாதிரி குற்றங்கள் அப்படிங்கிறது தான் நாங்கள் தொடர்ச்சியாக மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வலியுறுத்துறோம். இதோ இந்த ஒரு சம்பவம் 2 சம்பவம் அல்ல. தொடர்ச்சியாக சில மாதங்களுக்கு முன்னாடி திருநெல்வேலியில காரை ஏன் வேகமா ஓட்டிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மனோஜ் என்ற நபர் தாக்கப்படுகிறார். அதற்கு பிறகு அந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் போய் அந்த குறிப்பிட்ட பகுதியில் போய் நம்ம மக்கள் அதிகார தோழர்கள் விசாரிக்கும் பொழுது, நாங்கெல்லாம் எல்லா சாதித்தாலும் எல்லாரும் ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு அந்த எண்ணெல்லாம் கிடையாது. ஆனால் ஆதிக்க சாதி சங்கங்கள் திட்டமிட்டு அது ஆதிக்க சாதி தலைவர்களுடைய பிறந்த நாளின் போது பாடல்களை போட்டு பேசுவது,
அதை தாழ்த்தப்பட்டவர்களை குறித்து இழிவாக கருத்துக்களை பரப்புவது போன்ற செய்திகளை செய்யறதுனால தான் சமகாலத்தில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ஆதிக்க சாதியை சேர்ந்த இளைஞர்களே வந்து நம்மகிட்ட தெரிவிக்கிறாங்க. அப்ப அதனாலதான் நாங்க சொல்றோம், இப்படியான குற்றங்கள் ஏன் வந்து இன்னைக்கு சமீபமாக அதிகரிச்சிருக்கு, இதெல்லாம் எப்படி தடுக்கிறது, அதை பற்றி முக்கியமா நம்ம பேச வேண்டியது இருக்கு. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில இந்த மாதிரியான ஒரு சாதி வெறியை தூண்டக்கூடிய விஷயங்கள் சமீப காலமாக அதிகரிச்சிருக்கு. ஆதிக்க சாதி சங்கங்கள்ல RSS கும்பல் ஊடுருவி இன்னைக்கு சாதி வெறியை ஊட்டக்கூடிய வேலைகளை வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து வீர பரம்பரடா, நம்மளை எதிர்த்தா வந்து அவ்வளவுதான் காலின்ற மாதிரியான வசனங்களை உடைய பாடல்களை வந்து அந்த மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் பரப்புவது. இது என்ன வெறி ஊட்டுது? என்ன ஒருத்த எதிர்த்தானா அவன் காலிதான் அப்படின்னு சொல்லி நீ தொடர்ச்சியாக இந்த பாடல்களை ஒளிபரப்பக்கூடிய வேண்டிய தேவை என்ன? அதனாலதான் ஒரு சின்ன தகராறு வந்தா கூட நீ என்னை எதிர்த்துட்டியா, உன்னை அடிக்கிறேன் பாரு, உன்னை வெட்டுறேன் பாருன்னு சொல்லி கிளம்புறாங்க. சின்னதுரை என்ற மாணவர் 12ஆம் வகுப்பு மாணவர் தன் சக மாணவரால் எப்படி வந்து ஒரு கொலைவெறி தாக்குதல் உள்ளாக்கப்பட்டாரு? என்னை விட நீ அதிகமா படிக்கிறியா, என்னை விட நீ ஸ்போர்ட்ஸ்ல முன்னாடி வரியா, எனக்கு முன்னாடி நீ வந்து பைக் ஓட்டிட்டு போறியா, புது பைக் ஓட்டிட்டு போறியா, எனக்கு முன்னாடி நீ வீடு கட்டுறியா? அப்ப இதெல்லாம் மீறப்படும் பொழுது இவர்களுக்கு என்ன சொல்லித்தரப்படுது? அவன்லாம் எனக்கு முன்னாடி வந்து தோல்ல துண்டு போடாதவன், இடுப்புல துண்டு கட்டினவன், செருப்பு இல்லாம நடந்தவன் அப்படின்னு சொல்லி இந்த ஆதிக்க சாதி வெறி கொண்ட இந்த கும்பல் இன்று மாணவர்கள் மத்தியிலே இளைஞர்கள் மத்தியிலே இந்த மாதிரியான கருத்துக்களை திட்டமிட்டே பரப்புது. RSS கும்பல் ஆதிக்க சாதி சங்கங்களில் ஊடுருவி சமீப காலமாக இந்த மாதிரியான சாதி வெறி பிரச்சாரங்களை திட்டமிட்டே பரப்பி வருது. ஏன்? RSS கும்பல் தமிழ்நாட்டிலே மதக்கலவரங்களை தூண்டுவதற்கு முயற்சி செய்யறாங்க. திருப்பரங்குன்றத்துல சமீபத்தில் ஒரு முயற்சியை செய்யறாங்க. அதை மக்கள் அதிகார கழகம் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் களத்திலே நின்று முறியடித்து வருகிறோம். அப்போ மதவெறியை தமிழ்நாட்டிலே உருவாக்குவது சிரமமாக இருக்கிறது என்ற காரணத்தால் இங்கு வேரூன்றி இருக்கக்கூடிய சாதியை கையில் எடுத்து இங்க பிரச்சனைகளை கலவரங்களை தூண்டுவதற்கு இவர்கள் வேலை செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்க சொல்றோம், ஆதிக்க சாதி சங்கங்களை தடை செய்ய வேண்டும், RSS BJP தடை செய்ய வேண்டும், இந்த சாதி வெறி ஊட்டக்கூடிய திரைப்படங்களை தடை செய்ய வேண்டும். சண்டியர் அப்படின்னு சொல்றது, கவுண்டர் பாளையம்னு சொல்றது, இதெல்லாம் தடை செய்யணும். தேவர் சாதி சங்கங்களை தடை செய்யணும், கவுண்டர் சாதி சங்கங்களை தடை செய்யணும், நாடார் சாதி சங்கங்களை தடை செய்யணும். இவர்கள்லாம் என்ன செய்யறாங்க? சாதி சங்கங்களை வைத்துக்கொண்டு சாதியை பரப்பக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் தடை செய்யும். ஜனநாயகம் என்பது என்ன? நீயும் நானும் சமம் என்பதுதானே ஜனநாயகம். உன்னை விட நான் மேலானவன் சொல்லி கருத்துக்களை பரப்புவது எந்த வகையில் ஜனநாயகம்? இவர்களுக்கு எப்படி ஜனநாயகத்தை கொடுக்க முடியும்? அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே தொடர்ச்சியாக அன்றாடம் இந்த சாதிவெறி தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அதிகாரம் தொடர்ச்சியாக இதை எதிர்த்து கண்டனங்களை எழுப்பி வருகிறோம், போராட்டங்களை கட்டியமைத்து வருகிறோம். எங்களுடைய மாணவர் அமைப்பான RSYFின் சார்பாக லவ் ஆல் நோ கேஸ்ட் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் மத்தியிலே இளைஞர்கள் மத்தியிலே சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறோம். தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சாரங்களை ஜனநாயக சக்திகள் எங்களோடு இணைந்து களத்திலே செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதற்கு எதிரான போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டியது இருக்கிறது. சாதியை களத்தில் நின்று முறியடிப்போம். நன்றி, வணக்கம்.